எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான மீன் குழம்பு, மீன் வறுவல். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு. என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தி கவலை. கரெக்டாக, எப்பொழுதுமே மத்தி கவலை பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வறுவலுமே சரி, மீன் குழம்பும் சரி. அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க. பாருங்கள், வாங்க பாருங்கள் நண்பர்களே. ஒரு அட்டகாசமான மத்தி மீன் குழம்பு, அப்படியே பார்த்திங்கன்னா மத்தி மீன் வறுவல். நண்பர்களே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க சாப்பிட்லாம். குழம்புல வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டிருக்காங்க, மிளகாய் போட்டிருக்காங்க, வெறும் மத்தி மீன். பாருங்கள் நண்பர்களே, மத்தி மீன். இந்த மீனெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுருவோம். 3 மீன் எனக்கு வச்சுருக்காங்க நண்பர்களே எங்கள் வீட்டில். பாருங்கள், ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துருவோம். சும்மா சொல்லக்கூடாது, எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் அல்டிமேட்டாக வைப்பாங்க குழம்பு. மீன் குழம்பு சொல்லவே தேவையில்லை. வேறு லெவல் டேஸ்ட் நண்பர்கள், சும்மா சொல்லக்கூடாது. மத்தி மீன் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு தரமான டேஸ்ட்டாக இருக்கும். சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை நண்பர்களே, செம்ம டேஸ்ட்டு. குழம்பே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா மீனை சொல்லவா வேணும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல நண்பர்களே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க, அடா 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 அடா. செம்மையாக இருக்கு நண்பர்களே. மீன் சொல்லவே தேவையில்லை, செம்ம டேஸ்ட்டு. ஆஹா, மீன் வறுவல் பார்த்துருவோம். மத்தி மீன் வறுவல். வறுவலும் செம்மையாக இருக்கு நண்பர்களே. ஆஹா, இந்த கவலை மீன்லேயே பார்த்தீங்கன்னா எந்த மீன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவலையில் மத்தி கவலை தான் அல்டிமேட்டு. கவலையில் என்னென்ன கவலை இருக்குதுங்களா? மத்தி கவலை, பனங்கவலை, மத்தி கவலை, பனங்கவலை, நெடுங்கவலை, நெடுங்கவலை, பேய் கவலை, மொதகண்டம் ஒரு மீன் சொல்லுவாங்க. மொதகண்டா, அதுவும் கவலை இதுதானா? வேற குழம்பு அட்டகாசம், வேறு லெவல் டேஸ்ட்டு. தட்டக்கவலைன்னு ஒன்று சொல்லுவாங்க. தட்டக்கவலையா? சூடை இருக்குல்ல, மாங்காய் சூடை. ஆமாம், அதே மாதிரியே இருக்கும் தட்டக்கவலை. பார்த்துக்கோங்க நண்பர்களே, கவலை மீனில் எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே எது அல்டிமேட் நல்ல டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தி கவலை தான். கரெக்டாக நண்பர்களே, நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா மத்தி கவலை அப்படின்னு சொல்லி, அதான் அவ்வளோ கிடைக்காது. உங்கள் அதை வாங்கிட்டு வந்து வெறும் முருங்கைக்காய் மாங்காவை போட்டு, இல்லை நீங்கள் வெறும் மத்தி மீனை வச்சு குழம்பு வச்சாலுமே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். மத்தி மீன் அண்டு மத்தி மீன் வறுவல் ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான். கரெக்டாக, மத்தி மீன் வறுவல்லாம் அடுத்தது தான். மத்தி மீன் மஞ்சப்பால் விட்டு அவிப்பாங்க, அதான் சொல்கிறேன். மத்தி மீன் வறுக்கிறத விட குழம்பு தான் அவ்வளோ டேஸ்ட்டு. மூடி வச்சு நாளைக்கு சாப்பிடணும். அதே மாதிரி மத்தி மீன் குழம்பு வந்து நீங்கள் முதல் நாள் சாப்பிட்டுட்டு மறுநாள் நாள் அப்படியே மூடி வச்சு மறுநாள் நாள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஐயோ, அட்டகாசமாக இருக்கும்.
பொதுவாக மீன் குழம்புனாலே மறுநாள் சாப்பிட்டாதாங்க டேஸ்ட்டு. உண்மை தானே? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் முதல் நாள் வச்சு குழம்பு மறுநாள் சாப்பிட மாட்டாங்க. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் வச்சு ஒரு நாள் இரவு விட்டு அடுத்த நாள் எப்படி பால் தயிராக வருதுக்கு காய்ச்சி ஒரு நாள் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்தமாரி மீன் குழம்பு சமைச்சி அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படிதான் இருக்கும். புளிச்சக்கீரை என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக குழம்பு மட்டும் வைங்க, வேறு எது வேணாம். அருமையான டேஸ்ட் நண்பர்களே. பாருங்கள், இந்த முள்ளெல்லாம் எடுத்து அப்படி வச்சுருவோம். மத்தி மீனை பொறுத்த வரைக்கும் இந்த முள்ளை உடம்பு சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. உண்மை தானே? மத்தி மீன் அவ்வளோ டேஸ்ட்டு. மத்தி மீனோட முள் இருக்குங்களா, தலை முள், அதை கூட நம்ம சாப்பிட்லாம் நண்பர்களே, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் மத்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பையன் சொல்கிறது உண்மைதான் அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. எப்படி வருது பார்த்தீங்களா? நீங்கள் மத்தி மீனில் மட்டும் இப்படி நீங்கள் பண்ணலாம். இது உள்ளே வச்சு வாயில் வச்சு எடுத்திங்கன்னா வெறும் பாருங்கள் முள் மட்டும்தான் வரும். அதுவும் குழம்பு மீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க கரைஞ்சிரும், அப்படியே கற்று தானே. ஆஹா, அட்டகாசமான சாப்பாடு இன்றைக்கி எங்கள் வீட்டில். நேற்று 2 நாள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரசம் சாப்பாடு தான் நண்பர்கள் வச்சுருந்தாங்க. என்னோடய சேனல் பேஜில் போய்ட்டு வேணால் வீடியோ வேணால் பாருங்கள். 2 நாள் ரசம் தான் வச்சுருந்தாங்க. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கண்டிப்பாக மீன் வாங்கி சமைச்சிட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. உங்களுக்காக பாருங்கள், அதுதான் நண்பர்களை சாப்பிட்ணும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. எது சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடுங்க. அது ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சாப்பிட பொருள்னாலே நம்ம அளவாக தான் சாப்பிடுவோம். நண்பர்களே, உங்களுக்கு மத்தி மீன் குழம்பு பிடிக்குமா என்னன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வறுவலை விட குழம்பு மீன் தான் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ராஜகிரண் சார் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லைங்களா, அது என்ன படம், மீன் குழம்பு யாருமா வச்சா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க. சாரி, சூர மீன் புட்டு. அதில் ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லைங்களா, அப்படியே ஒரு பானை கல்லை அடிச்சுட்டு
ஆ மீன் குழம்பு வச்ச கைக்கு தங்க வளையல் தான் செஞ்சு போடணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பர்களே. உங்கள் வீட்டில் மத்தி குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் அந்த வார்த்தையை சொல்லுவீங்க. அவ்வளோதான் நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நல்ல சாப்பாடு இன்றைக்கி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஐ எம் கர்ணா. டாடா, see you.